திராவிட மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா சாதிச்சோம், கிழிச்சோம், நக்கினோம், புடுங்கணும் அப்படின்னு சும்மா ரீல் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாவேக்காவோட அரசு வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க. ஆனால் நிஜத்தில் அந்த கொரோனா காலகட்டத்தையும் ஓகேவா. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு சென்னை போயஸ் கார்டனில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இல்லத்தில் நடந்த ஒரு முக்கியமான சந்திப்பை பற்றி தான் பேச போகிறோம். இப்போது டெல்லி வரைக்கும் இருக்கிற அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய விவாதத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க இந்த சந்திப்பு. உளவுத்துறை வரைக்கும் ஒரு அலாட்டை வந்து கிடைப்பீங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்னன்னா, ஸோ கஜானாவில் ஒரு பைசா கூட மிச்சம் வைக்காமல் சுரண்ட முடிஞ்ச அளவுக்கு நகலாக இருக்கான். நகத்தை போட்டு பணம் தெரியுமா, அதான் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுரண்டி 10ஆண்டுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் கடனையும் ஏற்றி விட்டு தமிழ்நாட்டை வந்து ஒரு பிச்சைக்கார மாநிலமாக ஆக்குற ரேஞ்சுக்கு தான் இந்த புது தாவேகா அரசு. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உறவுகளே, இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 16 கரெக்டாக ஒரு 7:30 மணி இருக்கும். கரெக்டாக ஒரு அரை மணி நேரமாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கடந்த ஒரு மாதமாக ரொம்ப ஆவலோட ஒரு விதமான பதற்றத்தோடு எதிர்பார்த்துட்டு தான் அந்த அதிரடி அரசியல் கிளைமேக்ஸ் சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை வட்டாரத்தில் பக்க ஆதாரங்களோட வந்து வெடிச்சிருக்கு. அதாவது இந்த திமுக திருட்டு பசங்க பண்ண வேலை என்னென்ன வந்து தமிழ்நாட்டை அழிக்கணும்னு செஞ்ச வேலை எல்லாத்தையுமே கிளியராக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் முன்னாடி காமிக்கிற ஒரு தரமான சம்பவம் தான். நம்ம தமிழக முதல்வர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மே மாதம் 10ஆம் தேதி சிஎம்மாக பதவி ஏற்ற அன்றைக்கே ரொம்ப ஓப்பனாக வந்து கவலையோட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கஜானா ஒட்டு மொத்தமாக காலியாக இருக்குது, மொத்தமாக அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ பெரிய நிதி நெருக்கடியில் தான் நம்ம ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கோம். ஸோ முந்தைய நிர்வாகம் பண்ணின அத்தனை ஊழல்களையும் கடன்களையும் மக்கள் முன்னாடி வெட்ட வெளிச்சமாக சீக்கிரமே ஒரு வெள்ளை அறிக்கையாக வந்து வெளியிடுவேன் அப்படின்னு சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஓப்பனாக வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தார். ஸோ சொன்னபடியே இப்போ ஒரு மாதத்தில் அத்தனை கணக்கு வழக்குகளையும் அக்கு வேற ஆணி வேற ஆராய்ச்சி இன்னைக்கு மாலை, அதாவது நேற்று மாலை 5:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் வச்சு நம்ம தமிழக நிதியமைச்சர் மரியா வில்சன் அந்த அதிரடியான வந்து வெள்ளை அறிக்கையை மீடியாக்கள் முன்னாடி ஓப்பனாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வெள்ளை அறிக்கையில் வெளியில் வந்திருக்கிற புள்ளி விவரங்களை பார்த்தா தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே நெஞ்சு வெடிச்சே செத்துருவாங்க போல அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு கடந்த கால திமுக அரசு தமிழ்நாட்டு மிகப்பெரிய கடன் சுடுகாடாக மாற்றிட்டு போயிருக்கிறாங்கிறது தான் அதிகாரப்பூர்வமான இதான் விஷயம். டாக்குமெண்ட்டாக ப்ரூஃபோட வந்து பார்த்தீங்கன்னா அம்பலமாயிருக்கிறது. அதாவது சும்மா மேடைக்கு மேலே வந்து திராவிட மாடல், சிங்கார சென்னை அப்படி இப்படின்னு பில்டப்லாம் கொடுத்தாங்களே, அதாவது அவங்களோட அத்தனை பொய் மூட்டைகளும் இப்போது ஒட்டு மொத்தமாக கிழிஞ்சு அப்படி தொங்குது. ஓகேவா. ஸோ இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா உறவுகளே? நான் சொல்கிறேன் கேளுங்க. தமிழ்நாட்டோட மொத்த உண்மையான கடன் அளவு இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? அதையும் சொல்கிறேன். அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 13.18 லட்சம் கோடி, 13.18 lakhs crore. அடேங்கப்பா. ஸோ அதில் மாநிலத்தோட மொத்த நிலுவைக் கடன் மட்டுமே 10 லட்சம் கோடியாம். ஸோ இதை விட ஒரு மிகப்பெரிய அசிங்கம் என்னன்னா, கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மட்டும் தமிழ்நாட்டோட கடன் அப்படியே டபுள் ஆகியிருக்கு. ஸோ அது அப்படி பார்த்தா இருமடங்காக உயர்ந்திருக்கு. ஸோ தமிழ்நாடோட கடன் சுமை இப்போ ஜிஎஸ்டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா 28.3%, அதாவது 28.3% இருக்குது. இது இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு நம்ம தமிழ்நாடு தான் மிக மிக அதிகம்னு நிதியமைச்சர் மரியா வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி விவரத்தை தூக்கி அடிச்சிருக்காப்புல. ஸோ அறிவாலயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் கொரோனா காலத்தில் கூட நிதியை வந்து சூப்பராக மேனேஜ் பண்ணணும், அதாவது திராவிட மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சாதிச்சோம், கிழிச்சோம், நக்கினோம், புடுங்கணும் அப்படின்னு சும்மா ரீல் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாவேக்காவோட அரசு வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க. நிஜத்தில் அந்த கொரோனா காலகட்டத்தை விடவும் இவங்க முழுசாக ஆட்சி பண்ண 2021, 2026 தான் தமிழ்நாடோட வருவாய் பற்றாக்குறை இருக்கு இல்லையா, அது தாறுமாறாக அதிகரிச்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டோட வருவாய் பற்றாக்குறை இதுவரைக்கும் இல்லாத வரலாற்று உச்சமாக
78,324 கோடி ரூபாய் வந்து நிற்குது மக்களே. ஸோ இதனால் இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒரு சின்ன குழந்தை ஒவ்வொரு உயிர் உள்பட இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் திமுக அரசு ஏற்றி வச்சுக்கிட்டு போன கடன் சுமை எவ்வளவு தெரியுமா? சொல்கிறேன், 1,28,934 ரூபாய். வேண்டாம் 5 ரூபாய், வேண்டாம் 4 ரூபாய்னு ஒரு காமெடி இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி 1,28,934 ரூபாய் அவ்வளோ கடன் வச்சுருக்காங்க நம்ம ஒவ்வொருத்தர் தலைமையிலையும். அதாவது நாம் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறோமோ இல்லையோ, இவங்க பண்ணின ஊழலுக்காகவும் கமிஷனருக்காகவும் பிறக்கிற குழந்தை இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொரு தலையெழுத்தை நம்ம தலையெழுத்து 1,00,000 கிட்டத்தட்ட 28,934 ரூபா வந்து கடனை வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய துரோகத்தை தான் இத்தனை வருஷமாக திராவிட மாடல்னு சொல்லி மக்கள் தலைமையில் கட்டி வச்சுருக்காங்க. நிதியமைச்சர் மரியா வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையை விளக்கும் போது இன்னும் சில அதிரடியான ஷாக்கிங் மேட்டர்கள் வந்து உடைச்சிருக்காரு. அதாவது நம்ம தமிழ்நாட்டோட சொந்த வரி வருவாய் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம கஷ்டப்பட்டு கட்டுற டேக்ஸ் பணம். அதில் கிட்டத்தட்ட 1/3 ரூபாய், அதாவது ஒவ்வொரு 3 ரூபாயிலையும் 1 ரூபாய் எந்த ஒரு மக்கள் நலத்திட்டங்களுக்கும் ஒதுக்கப்படுவதற்கு முன்னாடியே பழைய கடன்களோட வட்டி கட்டுறதுக்கே ஒட்டு மொத்தமாக கரைஞ்சு போயிட்டுதாங்க. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நிலைமை பாருங்கள். ஸோ கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் வட்டி செலவு 61% அதிகரிச்சிருக்கான். ஸோ வட்டி, அதாவது வட்டி, அரசு ஊழியர்களின் சம்பளம், பென்ஷன், இதுக்காக மட்டுமே மாநிலத்தோட 64% நிதி ஒட்டு மொத்தமாக காலி ஆகிடுது. ஸோ இதனால் தமிழ்நாட்டோட வருடாந்திர வட்டி செலவு மட்டுமே இப்போது 67,050 கோடி ரூபாய் உயர்ந்து நிற்குது மக்களே. இதுதான் இன்றைக்கு நிலைமை. இதோட ஆகப்பெரிய கொடுமை என்னன்னா, மாநிலத்தோட மொத்த மூலதன செலவை விட, மொத்த மூலதனமான செலவுகளை விட, அதாவது தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய புதிய பாலங்கள், சாலைகளாக இருக்கட்டும், இல்லை உள்கட்டமைப்புகளாக இருக்கட்டும், ஆஸ்பத்திரிகளாக இருக்கட்டும், ஸோ அது கட்ட ஒதுக்க வேண்டிய பணத்தை விட பழைய கணக்கு வட்டியை செலுத்துகிற தொகை தான் இப்போது ரொம்ப அதிகமாக கட்டிக்கிட்டு இருக்காங்கோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. இந்த வட்டி விகிதம் இருக்கு இல்லையா, இதே மற்ற மாநிலங்களில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுமா? அதையும் சொல்கிறேன் கேளுங்க. கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 16%, குஜராத்தில் 12%, மகாராஷ்டிராவில் வெறும் 10% தான் இப்போது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் சொந்த வரி வருவாயில் 34.8% வட்டி செலவுக்கே போதுங்க. இது நிதியமைச்சர் மரியா வில்சன் எப்படி விளக்குனார்னா, ஒரு குடும்பத்தில் மாதம் சம்பளம் வாங்கின உடனே குழந்தைக்கு செலவு பண்ணுற காசு, வீட்டு பட்ஜெட்டு எல்லாத்தையும் தாண்டி வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுற காசே மொத்த சம்பளத்தையும் காலி பண்ணுனா அந்த குடும்பம் எப்படி நடுத்தரில் நிற்குமோ அந்த நிலைமை தான் இப்போது தமிழ்நாடுக்கு இருக்குது அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டை ஒரு திவாலான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். இவங்க வாங்கின அந்த லட்சக்கணக்கான கோடி பணம் எங்கங்க? சரி ஓகேங்க, அந்த எங்கங்க போச்சு இவ்வளோ கடன் காசு வாங்கினது? தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு உருப்படியான திட்டம் வந்ததா? இல்லவே இல்லை. அத்தனையும் கமிஷனாகவும் ஊழலாகவும் இவங்களோட குடும்ப கஜானாக்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தா இப்போது வெட்ட வெளிச்சமாக வெளியிட்ட இந்த வெள்ளை அறிக்கை சொல்லுது உறவுகளே. ஸோ நாளை மறுநாள் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க போகிற இந்த சூழலில் அதுக்கு முன்னாடியே இந்த வெள்ளை அறிக்கையை ரிலீஸ் பண்ணி திமுகவோட முகமுடிய தாவேக அரசு டோட்டலாக கிழிச்செறிஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய நிதி அசாதாரண நிலைமை, கஜானா வந்து பார்த்தீங்கன்னா காலி சூழல் இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம முதல்வர் விஜய் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளுக்கான மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய் உரிமை தொகை இருக்குல்ல, அதே மாதிரி அரசு பேருந்தில் வந்து பெண்களுக்கு இலவச பயணம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி விவசாயிகளுக்கான 6,000 கோடி வந்து பயிர் கடன் தள்ளுபடின்னு அத்தனை மக்கள் நலத்திட்டங்களையும் லஞ்சம், ஊழல், கமிஷன் எல்லாத்தையும் டோட்டலாக கட் பண்ணி அந்த பணத்தை வச்சு நிறைவேற்றி காட்ட போகிறாரு. ஸோ சட்டமன்றத்தில் வந்து திமுக எம்எல்ஏக்கள் வந்து எதை பற்றியாவது வாய் திறந்தா இதோ பாருடா, இதை பாருடே நீங்கள் கஜானாவை காலி பண்ணிட்டு போன லட்சணம் அப்படின்னு இந்த வெள்ளை அறிக்கையை வச்சு அவங்க வாயை அடைக்க போகிறாங்க. இதுதான் பிளான். சூப்பரான டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷமாக தமிழக கஜானாவை சுரண்டி தின்னுட்டு இப்போ வந்து தாவேக ஆட்சியை வந்து விமர்சனம் பண்ணுற திமுக தலைவர்களிடம் ஆட்டம் இப்போ ஒட்டு மொத்தமாக க்ளோஸ், அதான் முடிஞ்சு போச்சு.
ஓகேவா? இதை வந்து மறுக்கவே முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது வெள்ளை அறிக்கை, எல்லாமே பேஸ்ட் ஆன் ரெக்கார்டு. ஏன்னா நீங்கள் கூத்தடிக்கிறதுக்கும், நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும், உங்கள் இஷ்டத்துக்கு தமிழ்நாடு மக்கள் தள்ளி சுமையை வளர்த்து தமிழ்நாடை அழிச்சிக்கிட்டு, இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கடா. உங்களுக்கு திராணி இருந்ததுன்னா, தெம்பு இருந்ததுன்னா, எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களை கை காமிச்சு குறை சொல்லி கிளவி மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஊர் வைத்தியச்செல்லாம் வந்து வாரி கொட்டிட்டு லாஸ்ட் 5 வருஷமாக இப்போ வந்து நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கவங்களே செய்ய விடாமல் ஏதாவது நியாயமான விஷயங்களை வச்சா கூட பரவாயில்ல. இப்போ இந்த வெள்ளை அறிக்கைக்கு நீங்களாம் சரியான ஆளாக இருந்தால் பதில் சொல்லணும் பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து சும்மாலாம் க்ரியேட் பண்ண முடியாது. வெள்ளை அறிக்கை தானே விட்டுருக்காங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. பதில் சொல்லு. ஒருத்தர் இப்போ வெள்ளை அறிக்கை கேட்டோடனே வெள்ளை பேப்பரை காமிச்சாப்பாங்க திமிர் பிடிச்சவனுங்க. இப்போ பதில் சொல்லியே ஆகணும். மக்களுக்கு உனக்கு திராணி தெம்பு இருந்ததுன்னா இதை வச்சு ரெக்கார்டிங்கெலாம் பேச நிறைய அண்டா சொம்பு டம்ளரு, ஓகேவா, சின்ன சின்ன பீங்கா கப்பு வரைக்கும் இருக்குதுல்ல, முரட்டை ஊப்பீஸை கத்தின்னு இருக்கீங்களே மென்டல் மாதிரி. இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாதுல்ல இது. இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இஷ்டத்துக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடி ஆயிரக்கணக்கான கோடியில் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நாசமாகிவிட்டு இங்கே உட்காந்து நாடகம் ஆடி ஊரை ஏமாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே இப்போ சரி செய்யணும். இது சரி செய்கிற வேலையை இதெல்லாம் சரி செஞ்சு மக்களுக்கு கொடுத்த எல்லாத்தையுமே வந்து திட்டங்களையும் இவங்க நிறைவேற்றி டெவலப்மெண்ட்டையும் பார்த்து எல்லாத்தையுமே இவங்க சரி செய்யணும். அது இவங்களோட கடமை தான். அதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் இந்த அவசரப்பட்டு இது பண்ணல அது பண்ணல, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை பொறுத்த அளவுக்கு நியாயமான விஷயம் தான். அதில் நம்ம வந்து அவங்களும் வெயிட் பண்ணுறோம் எங்களுக்கு டைம் கொடுங்கலாம் சொல்லலை. அதுக்கான நடவடிக்கை எடுத்து தான் இருக்காங்க. சில விஷயங்களை நேற்றே நம்ம பேசும்போது இந்த 3 வயது குழந்தை விஷயம் நம்ம பேசும்போது என்ன பண்ணோம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, உடனே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டோம். அதே போல் தான் இந்த வெள்ளை அறிக்கையும் ஒரு மிகப்பெரிய செய்தியை வந்து இங்கே சொல்லுது இந்த கட்சிகளுக்கு. அதுக்கு வாய்க்கிலேயே பேசின நீங்கள் இதுக்கும் பேசணும்டா, பதில் சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் நல்லவனுங்க, நீங்கள் வந்து ஒரு ஒயிட் ஹார்ட்டட் பீப்புள், ஒரு இந்த வெள்ளை அறிக்கை மாதிரி உங்கள் மனசு வெள்ளை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கரைப்படியாத ஒரு கை சுத்தமான கை எது, நீங்கள் சொல்லும் போதே கருமம் இதெல்லாம் பேசணும், என் தலையில் தெரியுது. நான் சொல்கிறேன், வேறு என்னத்த சொல்கிறது, இதெல்லாம் நான் பேசும்போதே மக்கள் திட்டுவான், யாரையா கரைப்படியாது கிரப்படியாதெல்லாம் பேசுகிற லூசு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பே கிடையாது. பாயிண்ட் பை பாயிண்ட் இந்த வெள்ளை அறிக்கைக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும். டிஎம்கே ஐடி நீங்கள் வச்சு கொடுப்பீங்களோ இல்லை எவனை வச்சு கொடுப்பீங்களோ பதில் சொல்லுங்கள். கன்வின்சிங்காக மக்களுக்கு அது புரியணும். இவ்வளோ நியாயத்தை எடுத்து வைங்க, இதான் சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டோம். நம்ம பார்ப்போம், ஓகேவா? ஸோ அடுத்ததாக ஒரு முக்கியமான டாபிக் அதையும் பார்த்துருவோம். தமிழ்நாட்டு அரசியல் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தினந்தோறும் ஏகப்பட்ட பரபரப்பான திருப்பங்களும் யாரும் எதிர்பார்க்காத அதிரடி மாற்றங்களும் சடசட நடந்துட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு சென்னை போயஸ் கார்டனில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இல்லத்தில் நடந்த ஒரு முக்கியமான சந்திப்பை பற்றி தான் பேச போகிறோம். இப்போது டெல்லி வரைக்கும் இருக்கிற அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய விவாதத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க இந்த சந்திப்பு. உளவுத்துறை வரைக்கும் ஒரு அலாட்டை வந்து கிளப்பிங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்னென்னா நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் வந்து திடீர் ரஜினிகாந்தை வந்து அவரோட வீட்டில் நேரடியாக சந்தித்து பேசியிருக்காரு. வெளியில் சொல்லும்போது பிரதமர் நரேந்திர மோடி 12 ஆண்டுகால ஆட்சி வந்து பார்த்தா, அதாவது 12 years ஆஃப் எக்ஸலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆட்சி சாதனைகளை விளக்குற ஒரு புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்களாம். இந்த சந்திப்பு வந்து இந்த புக்கு கொடுக்கறதுக்காக தான் நடந்துச்சுப்பா, சத்தியமாக வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே தமிழ்நாட்டோட தற்போதைய அரசியல் சூழல், குறிப்பாக முதல்வர் விஜய் தலைமையில் அமைஞ்சிருக்கிற இந்த புது ஆட்சி மாற்றம், ஸோ அப்புறம் பாஜகவில் வெடிச்சிருக்கிற உள்கட்சி பூசல்கள் பற்றி தான் ரொம்ப நேரம் கதவை சாத்திக்கிட்டே தீவிரமாக ஆலோசிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி பவனில் இருந்து கமலாலயம் வரைக்கும் ரகசியமாக பேசியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது யார் போய் சூப்பர் ஸ்டார் சந்திச்சாலும் சரி, சூப்பர் ஸ்டார் யார் சந்திச்சாலும் சரி, அதுவும் அரசியல் சார்ந்த சந்திப்பு வந்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி பகீர் அச்சோ இப்போ என்ன பண்ண போகிறாரோ என்ன பேச போகிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால தான் அந்த பயம். ஏன்னா பாஸ்ட் அப்படி நம்ம என்ன பண்ணுறது. ஸோ மக்களே, இந்த சந்திப்பு இப்போ ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுன்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை இப்போ அதிகாரப்பூர்வமாக பாஜகவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எக்ஸிட் ஆகி வீர இடம்னு சொல்லி அப்படிங்கிற ஒரு தனி இயக்கத்தை தொடங்கி தமிழ்நாட்டில் ஒரு தனி அவதாரம் எடுத்திருக்காப்புல. இது எல்லாருமே தெரியும், ஓகேவா?
ஸோ இதை இயக்க ஆரம்பிச்சிருந்து சில வாரங்கள்லேயே வந்து இப்போ 18 லட்சம் பேர் வந்துட்டாங்க. இளைஞர்கள் பொதுமக்கள் இது மேலே பார்த்தீங்கன்னா மெம்பராக ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த திராவிட பாரம்பரியத்தையே பார்த்தீங்கன்னா மிரள வைக்கிற மாதிரி அவங்களுக்கு திரும்ப ஒரு பயம், ஜெயிப்பாங்க தோப்பாங்க ரெண்டாவது, ஐயோ திரும்ப ஒரு புதுசாக ஓட்டை பிரிக்கிறாங்களா, எது ஒரு கொஞ்சம் சொப்ப வேல்யூவாக இருந்தால் கூட சொல்லுங்கள். ஸோ இதில் மிக முக்கியமான கான்ட்ரவர்சி விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ரஜினிகாந்தோட தீவிர விசுவாசிகளும் அவரோட ரஜினி மக்கள் மன்றத்தை சேர்ந்த பல மாவட்ட முக்கிய புள்ளிகளும் இப்போ அண்ணாமலையோட இந்த புதிய இயக்கத்தில் ரொம்ப ஆர்வமாக ஓடி போய் தங்களை இணைச்சிட்டு வராங்களாம். இப்போ உங்களுக்கு புரியுதோ நோக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு? அதுதான், அதாவது இதோட பின்னணியை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி பார்க்கணும் மக்களே. ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடிகர் ராகவா லாரன்ஸ் அரசியலில் உழைப்போறதா ஒரு அதிரடி அறிவிப்பு சொன்னார். கரெக்டாக அவர் அதை அறிவிக்கும் போதே ஓப்பனாக என்ன சொன்னார், நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆசீர்வாதத்தோடு தான் இந்த இயக்கத்தில் இணைகிறேன். ஸோ என்னோடய அரசியல் பயணம் அவரோட வழிகாட்டுதல்படி தான் இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தார். கரெக்டாக அப்போது அண்ணாமலையோட இயக்கத்தில் ரஜினி ரசிகர்கள் வேகம் காட்டுறதும் லாரன்ஸ் ரஜினி ஆசீர்வாதோட களம் இருக்கிறதும் சும்மா ஏதோ ஒரு தற்செயலான அந்த விஷயம் கிடையாது மக்களே. நம்ம டாட்ஸை கனெக்ட் பண்ணணும். தமிழ்நாட்டில் தாவேகா தலைவர் விஜய் சிஎம்மாக உட்கார்ந்த உடனே ஸோ இங்கே இருக்கிற இந்த எதிர்கட்சிகளுக்கு தங்களோட அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகி போச்சு, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ குறிப்பாக அதுவும் டெல்லி பாஜக மேலே இப்போ தமிழ்நாட்டில் தங்களுக்கு இருக்கிற பார்த்தா அந்த கிரவுண்ட் சப்போர்ட் இருக்குல்ல, ஒட்டு மொத்தமாக அதுவும் அண்ணாமலை பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை ராகவா லாரன்ஸ் பக்கம் ஷிஃப்ட் ஆகுறது அப்படின்றத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மையும் கூட. இப்போது நான் சொல்கிறது என்னென்னா, ஏன் 2 வாட்டி உண்மைன்றேன்னா டபுள் உண்மை, சரியா? ஸோ இதனால தான் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளரான அரவிந்த் மேனன் பார்த்தீங்கன்னா மற்றும் அந்த மாநில தலைவர் நைனா இருக்கிறார் இல்லையா, இவங்க 2 பேருமே அடுத்தடுத்து ரஜினிகாந்தை ஓடி போய் சந்தித்து தமிழ்நாட்டில் தாவேகாவோட இந்த அசுர வேக வளர்ச்சியை எப்படி எதிர்கொள்கிறது, ஸோ அண்ணாமலையோட இந்த புதிய மூவ் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு செக்கு வைக்கும், ரஜினி ரசிகர்கள் அண்ணாமலை பின்னாடி போகிறதை எப்படி தடுக்கிறது ரஜினிகிட்ட ஒரு பொலிட்டிக்கல் அட்வைஸ் கேட்டிருக்காங்க. யாருக்கிட்ட? அவர்கிட்ட தான். ஸோ கடந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பாஜக தமிழ்நாட்டில் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அறிவாலயத்தோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசி வச்சுக்கிட்டு திராவிட மாடலுக்கு மறைமுகமாக சொம்படிக்கிற வேலையை தான் சில தலைவர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம சொல்லலப்பா, அவங்க கட்சியாலே சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ மக்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டி தாவேகாவுக்கு ஒரு மாசான ஆட்சியை தூக்கி கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய கட்சிகளேங்க, அதிமுகவோட என்னங்க எவ்வளோ பெரிய கட்சிங்க, மனசு வலிக்குதுங்க உண்மையாகவே. இப்போ நீ பாஜக இந்த மாதிரி தலைவர்களை வச்சு பாஜக உலகத்திலேயே பெரிய கட்சி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் பிம்பிளிக்கு பிலாப்பி தான், அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. நான் எப்போவே சொல்லுவேன், ஏன்னா தலைவர் அப்படி. நான் ஒருத்தரை மென்ஷன் பண்ணி சொல்ல, நல்ல தலைவர்களும் இருந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு ஏற்ப தலைவர்களை நியமிக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நம்மளுடைய இந்த வினோத் பி செல்வம்னு இருக்கார், அவருக்கு வாய்ப்பு கொடுங்க, சிறப்பாக போட்டிகிட்டு இருக்காரு. இவரை எதிர்த்து யார், நம்ம சேகர் பாபு இருக்காப்புல, அலுலியா பாபு, அவரே அதாவது களத்தில் யார் யார் எப்போ நின்னாங்க, யாருக்கு இப்போது அரசியல் எப்படி இருக்குது, அப்புறம் நம்ம எஸ்ஜி சூர்யா, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. அஸ்வத்தமன் இருக்கார், வாய்ப்பு கொடுங்க. அதை விட்டு நீங்கள் என்ன கால்குலேஷன் போடுறீங்க? ஏங்க உலகத்திலே மிகப்பெரிய கட்சி, உங்களுக்கு தெரியாத அரசியலா? ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் கரெக்டான அந்த பல்ஸை பிடிக்க மாட்டீங்க. இந்த சூழலில் தான் ரஜினிகாந்தோட அந்த ஆன்மீக அரசியல் சப்போர்ட்டும் அவரோட ரசிகர்களின் ஓட்டுகளும் யாருக்கு போகிறது, அதுதான் இப்போ இருக்கிற பெரிய $1 மில்லியன் ஒரு கேள்வியாக இருக்குது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அண்ணாமலையின் தனி இயக்கம், லாரன்ஸின் அரசியல் என்ட்ரி, போயஸ் கார்டன் நயனா நாகேந்திரனுடைய அந்த ரகசிய ஆலோசனைன்னு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் திமுகவோட அந்த பழைய அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல் சகாப்தம் முடிவுக்கு ஒரு மிகப்பெரிய புதிய அரசியல் அலை வீச தொடங்கி இருக்கிறது என்பது தான் இப்போது நிலவரம் நமக்கு உணர்த்துறது. இதுதான் நிஜமான உண்மை. திரும்பவும் சொல்கிறேன், தமிழ்நாடு பாஜகவுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன், தமிழ்நாடோட பல்ஸு, ஒருவேளை நாங்கள் 25 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் பரவாயில்லைங்க, ஓகேவா, நாங்கள் பொறுமையாக இப்போ நாங்கள் 3% ஓட்டில் இருக்கோம், 3லேருந்து 4, 4லேருந்து 6, 6லேருந்து 8, அப்புறம் 10, அப்புறம் 12ன்னு ஒரு 40-50 வருஷம் அடுத்த ஒரு 10 ஜென்ரேஷன் கழிச்சு நாங்கள் வருவோம் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் அரசியல் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். ஒரு அண்ணாமலை அவர் இருந்தபோது ஒரு ஷேக் இருந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு ஷேக் பேபி ஷேக் மாதிரி ஒன்று பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக
யங்ஸ்டர்ஸாக போட்டு புதுசாக டீமை ஃப்ரெஷ்ஷாக இறக்கி நான் சொன்ன இப்போ வினோத் பி செல்வம் வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணல, ஓகேவா? இப்போ டக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச அறிஞ்ச இது மாதிரி நின்று ஓட்டு வாங்கி பல விஷயங்கள் எஸ்.ஜே. சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் களத்தில் நின்று ஒர்க் பண்ணவங்க, இளைஞர்கள் இப்போ இருக்கிறாங்க, அவங்களாம் சாதிக்கிறாங்க. வினோத் பி செல்வம் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, ஓட்டு வாங்கியிருக்காரு, மக்களை போய் சந்திச்சிருக்காரு. அஸ்வத்தமன் நின்று இருக்காப்புல எலெக்ஷனில். இந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் நேர்மையாக நின்று அவங்களோட மர்ஜ் ஆகி ப்ராப்பராக பேசணுங்க, நல்லா செம்மையாக பேசணும், ஓகேவா? அவங்க வந்து ரீச் ஆகணும். அந்த மாதிரி ஆட்கள் நிப்பாட்டிங்கன்னா தேர் இஸ் அ சான்ஸ். புரியுதுங்களா? ஸோ அடுத்ததாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த விவசாய மக்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. நம்ம தமிழக முதல்வர் விஜய் கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் வாங்கின விவசாயிகளுக்கு இப்போது அறிவிச்சிருக்கிற அந்த பிரம்மாண்டமான அதிரடியான கடன் தள்ளுபடிக்கு மறு அறிவிப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பேசிகிட்டு இருக்குது. ஆனால் இந்த மேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உறவுகளே, தமிழ்நாட்டில் இப்போ என்ன நிஜமான நிலவரம் ஓடிட்டு இருக்கு, பின்னால் என்ன அரசியல் நடக்குதுன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம முதல்லே பார்த்த மாதிரி நிதியமைச்சர் மரியா வில்சன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் ஒரு விஷயம் கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சிருக்கு. திமுக அரசு தமிழ்நாடோட கஜானாவை சும்மா அப்படியே காலி பண்ண, அதாவது சும்மா காலி மட்டும் பண்ணல மக்களே, ஒட்டு மொத்தமாக போயிட்டாங்க, ஓகேவா? ஸோ கஜானாவில் ஒரு பைசா கூட மிச்சம் வைக்காமல் சுரண்ட முடிஞ்ச அளவுக்கு நகலாக இருக்கான். நகத்தை போட்டு பணம் தெரியுமா, அதான் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுரண்டி 10ஆவதுக்கு தமிழ்நாடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்கார மாநிலமாக ஆக்குற ரேஞ்சுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது அரசுகிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. புரியுதா? இந்தாப்பா மிச்சம் மீதி இருக்க தமிழ்நாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல வேலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்ரிக்கா கண்டத்தில் மாதிரி அங்கெல்லாம் பாவம், இன்னும் நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம் வீடியோஸ் எல்லாம், சாப்பாடுக்கே பஞ்சமெல்லாம் திருவாங்க, அந்த மாதிரி உள்ள விட்டுருந்து ஆகியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பெரிய இமாலய நிதி நெருக்கடி, பொருளாதார பேரழிவு தமிழ்நாட்டை வந்து சூழ்ந்துருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லட்சணத்தில் அறிவாலய கூடாரத்தில் இருக்கிற ஐடிவிங்காரங்கெல்லாம் விஜய் சொன்னதை செய்யலை, விவசாயிகளுக்கு முழுசாக எதையும் பண்ணலை, வருதுடா வாயில அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வந்து இறங்கி உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு லூசு பசங்க மக்களை ஏமாத்துறாங்க. புரியுதா உங்களுக்கு? வேணும்னே ஒரு நெகட்டிவிட்டியை எப்பவும் போல கிளப்புறானுங்க. ஆனால் நம்ம சிஎம் விஜய் மற்ற பழைய அரசியல்வாதிகள் மாதிரிலாம் வந்து கிடையாதுங்க மக்களே, இதுதான் உண்மை. ஏன்னா முந்தைய திமுக அரசு கஜானாவை வலிச்சு நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு போனால் என்ன, 13 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு போனால் என்ன, பரவாயில்ல, என் தமிழ்நாட்டு மக்களுக்கு, என் விவசாய பெருங்குடி மக்களுக்கு அந்த பாதிப்பு எக்காரணத்தை கொண்டு போய் சேரக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி இருந்தாலும் மேக்சிமம் என்னவெல்லாம் பண்ணி மக்களை காப்பாற்ற முடியுமோ அத்தனையும் நான் உடனடியாக செய்வேன் அப்படின்னு ஒற்றை கால நின்று இந்த இக்கட்டான சூழ்நிலையும் விவசாயிகளுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சி இந்த மாசான திட்டத்தை வந்து நெருக்கடியில் வந்து கொண்டு வந்திருக்காருங்க. பாராட்டணும். இதோட தொடக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மே 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் 50,000 ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் வாங்கின குறு சிறு விவசாயிகளுக்கு கடனை முழுமையாக தள்ளுபடி செஞ்சு சிஎம் ஒரு அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. ஸோ அந்த அறிவிப்பு வந்த உடனே சில விவசாய சங்கங்களை உசுப்பி விட்டு வெறும் 50,000 ரூபாய் வரைக்கும் தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. விவசாயிகளோட மொத்த கடனையும் தள்ளுபடி பண்ணல. ஏன் எதுக்கு அப்படின்னு திமுகவோட தரப்பில் சும்மா அப்படியே ரீலை சுத்த ஆரம்பித்தாங்க எப்பவும் போல. ஸோ மக்கள் மத்தியில் இருந்தோம், விவசாயிகள்கிட்ட இருந்தோம் வர கோரிக்கைகளை ரொம்ப மதித்து அதை உடனே காது கொடுத்து கேட்குற ஒரு நிஜமான மக்கள் தலைவரை இப்போ முதல்வர் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காருன்றதுக்காக உதாரணம் தான் இப்போ வந்திருக்கிற இந்த அறிவிப்பு. ஸோ இங்கே தான் நம்ம அந்த மிக முக்கியமான தேதிகளையும் அரசியல் நகர்வுகளையும் பார்க்கணும் மக்களே. மே 25 அந்த முதல் அறிவிப்பு வந்த உடனே மாநிலம் முழுவதிலும் இருந்து இந்த விவசாய கடன் தள்ளுபடி குறித்து மறுபரிசீலனை செய்யணும்னு அரசுக்கு மனுக்கள் வருது. புரியுதுங்களா? இதை பார்த்துட்டு சும்மா ஃபைலை மூடி வைக்காம என் மக்கள் கேட்குறாங்க, உடனே இதை ரீவெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு நேற்று ஜூன் 15, 2026 அன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் ஒரு அதிரடியான மறு ஆய்வு கூட்டத்தை சிஎம் விஜய் கூட்டுறாரு. இந்த கூட்டத்தில் வேளாண்மை, கூட்டுறவுத்துறை, நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் அத்தனை சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகளும் வந்து பார்த்தா டேபிளில் வந்து உட்காடுறாங்க. ஸோ இங்கே தான் ஒரு மிகப்பெரிய லீகல் சிக்கலும் நிதி நெருக்கடியும் அரசுக்கு முன்னாடி பூதாகரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்குது மக்களே. ஏன்னா இந்த ரிசர்வ் வங்கியோட 2025 நவம்பர் 28 தேதியிட்ட அந்த வழிகாட்டுதல் நடைமுறை என்ன சொல்லுது தெரியுமா? மாநில அரசு ஏதாவது விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்தை அறிவித்தா
அந்த ஒட்டுமொத்த தொகையும் வெறும் அந்த 45லேருந்து 60 நாட்களுக்குள்ள வங்கிகளுக்கு கவர்மெண்ட் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக செட்டில் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணி பாருங்கள் மக்களே, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கஜானாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நக்கி 13 லட்சம் கோடி கடன் சுமையில் வந்து தமிழ்நாடு தள்ளி இருக்கு. சரிங்களா, கஜானாவில் பைசாவே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் படி 60 நாளுக்குள்ளே 6000 கோடி ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி பேங்கில் கட்டணும். ஓகேவா, எப்படிப்பட்ட ஒரு மரண மாசான நிதி நெருக்கடின்னு யோசிங்களேன். எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே, எவ்வளோ ஒரு இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சாதாரண அரசியல்வாதியாக இருந்தால் திமுக காரங்க கஜானாவை வலிச்சிட்டு போயிட்டாங்க, காசு இல்லை, அதனால் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நைஸாக பழிய போட்டு நழுவிருப்பாங்க. சத்தியமாக இது நடந்துருக்கும். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆனால் நம்ம முதல்வர் விஜய் என்ன பண்ணுறாருன்னா, கஜானா காலியாக இருந்தால் என்ன, என் விவசாயிகள் வயிறு காலியாக இருக்கக்கூடாது, அவங்க தலைமையில வந்து கடன் பாரம் இருக்கக்கூடாது அப்படின்னு அதிரடியாக முடிவு எடுத்திருக்காருங்க. அந்த முடிவோடு விளைவு தான் மக்களே இன்னைக்கு வந்திருக்கிற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்பு. 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற 14.43 அதாவது 14.43 லட்சம் 14.43 லேக்ஸ் அதாவது 14.43 லேக்ஸ் ஓகேவா விவசாயிகளுக்கு சுமார் 6000 கோடி வரை இப்போது தள்ளுபடி செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. உண்மையாகவே சொல்கிறாங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதுவும் எப்படி தெரியுமா, கூட்டுறவு வங்கியில் வந்து 75,000 ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் வாங்கின அத்தனை குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளோட கடனும் இப்போது 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுது. ஒருவேளை 75,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளாட்டாக 35,000 வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படுகின்ற அதிரடி உத்தரவையும் சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிச்சிருக்காரு. இதன் மூலமாக கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக ரூபாய் 75,000 குறைந்தபட்சமாக ரூபாய் 35,000 பணப்பயன் நேரடியாக அவங்க கைக்கு கிடைக்குது மக்களே. இதை நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கணக்கை நாம் இன்னும் டீப்பாக பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. நான் அதையும் சொல்கிறேன். அதாவது 8,33,773 குறு விவசாயிகளுக்கான தள்ளுபடி தொகை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3,599.67 கோடி ரூபாய். ஓகேவா, அதே மாதிரி 5,16,183 சிறு விவசாயிகளுக்கான தள்ளுபடி தொகை வந்து பார்த்தீங்கன்னா 1,995.42 கோடி ரூபாய். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெரு விவசாயிகள்னு சொல்லி மற்றவங்க ஒதுக்கி வைக்கிற 93,548 இதர விவசாயிகளுக்கும் 337.15 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 14,43,504 விவசாயிகளுக்கு 5,932.23 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அரசே ஏற்றுக்கிட்டு விவசாயிகளை காப்பாற்றியிருக்கு. ஸோ இதை பார்த்தது இப்போ எதிர்கட்சியான திமுக கூடாரத்துக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வாயடிச்சு போய் சூசைட் பண்ணி செத்துட்டு இருக்காங்களாம். அப்போலாம் கிடையாது, சும்மா சொன்னேன். ஓகேவா, அதாவது ஏன்னா அவங்களாம் சாக மாட்டாங்க, அவங்களுக்கு சாவம் அடித்து தான் பழக்கம், செத்து பழக்கம் கிடையாது. ஸோ ஏன்னா அவங்க ஆட்சியில் வந்து விவசாயிகளுக்கு பார்த்து திட்டங்களை வந்து செஞ்சோன்னு ப்ரெஸ் மீட்டில் பில்டப் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா ஏங்க? ஆனால் நிஜத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாட்டில் வச்சுருந்தாங்க அந்த பயிரெலாம், ஒரு குடோன் கட்டி கொடுக்கலங்க, ஏமாத்துறானுங்க, பொய் வாய்த்ததுன்னா பேச தகுதியே கிடையாது. விவசாயிகள் வாங்கின கடனுக்கு வட்டி மேலே வட்டி ஏறி அவங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தான் அன்றைக்கி நிலைமை இருந்துச்சு. இப்போ அந்த சாகுபடி பருவம் தொடங்க போகிற இந்த மிக முக்கியமான நேரத்தில் விவசாயிகள் மறுபடியும் எந்த ஒரு கடன் பாரமும் இல்லாமல் நிமிட மண்டையோட புதுசாக வந்து கடன் வாங்கி விவசாயத்தை வந்து நல்லபடியாக வந்து செய்யணுங்கிறது தாங்க ஒரு தொலைநோக்கு பார்வை. இந்த 6000 கோடி கூடுதல் செலவினத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரசு தலையில் ஏற்றுக்கிட்டு சிஎம் விஜய் செஞ்சுருக்கிற இந்த காரியன்றது எப்படி தெரியுமா, தாவேக ஆட்சியோட நேர்மைக்கும் மக்கள் மேலே இருக்கிற அந்த அக்கறையும் படிச்ச ஒரு மிகப்பெரிய சான்றுங்க இது. சும்மா மேடையில் மட்டும் வந்து பேசாமல், அதாவது கஜானாவே காலியாக இருந்தாலும் கிரவுண்டில் இறங்கி விவசாயிகளின் கண்ணீரை துடைச்ச நம்ம முதல்வர் விஜயோட இந்த அதிரடி ஆட்டத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இப்போது கொண்டாடிட்டு வராங்கிறது தான் நிஜமான உண்மை. இதுதான் மாற்றம். அதாவது குறை சொல்லும் போது குறை சொல்லணும், பாராட்டும் போது பாராட்டிடணும். உண்மை, ஹேட்ஸ் ஆஃப்ங்க, சூப்பருங்க. போன ஆட்சியில் இப்படிலாம் கொடுமை பண்ணானுங்க, உண்மைதான் கொடுமை பண்ணாங்க சொல்கிறோம். இந்த ஆட்சியில்
இந்த மாதிரி இதில் என்ன அல்டிமேட்டான ஒரு விஷயம்னா உறவுகளே, கடைசி கட்டத்தில் நம்ம இருக்கிற வீடியோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த வெள்ள அறிக்கை எவ்வளோ என்ன ஒரு நிலைமையில் இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு புட்டு வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் இவ்வளோ நெருக்கடியில் இருந்தாலும் எவ்வளோ முக்கியமான விவசாயிகள்ன்றது அவங்க தாங்க நம்ம இந்தியாவோட ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு உயிராக நம்ம பார்க்க வேண்டியது விவசாயிகள் தான். பூவா இல்லை நம்மளுக்கு. அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு அறிவித்து அது மேலே ஒரு விமர்சனம் வந்து உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? சத்தியமாக மனசாக தொட்டு சொல்லுங்கள், இந்த நிலைமையில் திமுக இருந்திருந்தால் இதை செஞ்சுருக்குமா? இல்லை எந்த கட்சியானாலும் கூந்தலில் கூட மதிச்சிருக்க மாட்டாங்க, ஓரம் தூக்கி போட்டிருப்பாங்க. உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை. பல்வேறு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். உறவுகளே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். போன 2 வீடியோஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சஜஷனில் காமிக்கிறேன். இன்றைக்கி காலையில் போட்ட காலை குரலாக இருக்கட்டும், இல்லை நேற்று ஈவினிங் போட்ட அரசியல் மீடியாக இருக்கட்டும், பார்க்காதவங்க அதை அப்படியே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.